வேற லெவலுக்கு இருக்கு. லாஸ்ட்ல மட்டும் தான் கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் நீங்க பிரிச்சு எடுத்துறாங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. லாஸ்ட்ல திருப்பி விட்டுருப்பாங்க. ஆமா ஆமா முக்கியமான ரோல் சூப்பரா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தியேட்டர்ல பார்க்க. செகண்ட் பார்ட் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஈர்க்கமான விஷயம் என்ன சொல்றீங்க படத்துல? இந்த விஷயம் அப்படி இருக்குப்பா இந்த மாதிரி விஷயம். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் படத்துல எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா. ஆமா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. சூப்பரா இருக்கு எல்லாமே. வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் அதான் ஃபர்ஸ்டோட வர்த்தா இருக்கு செகண்ட் பார்ட். கிராபிக்ஸ் பயமா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு செம்மையா இருக்கு. ஹீரோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. டோட்டலா 10 எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 9 அவுட் ஆஃப் 9.5 கொடுப்பேன். 0.5 காரணம் 0.5 காரணம் சின்ன சின்ன இது சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. ஹீரோயோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களது ஓரளவு நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமான கேரக்டர் தாங்க. ஆமா. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அந்த படத்துல டிஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல? அந்த ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு. யாரோட ஆக்டிங்? ஹீரோட ஆக்டிங். ஹீரோட ஆக்டிங் தான் படத்துல. இது பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கு படத்துல? சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்றாங்க. அது உண்மையா? ஆமா. டோட்டலா ஒரு 10 க்கு எவ்வளவு சார் கொடுப்பீங்க? 10 கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்டாவே இருக்கும். அண்ட் படம் பார்ட் 1க்கு மோர் ஈக்குவலா இருந்தது. he nailed it சீரியஸா. அவரு ஒவ்வொரு சீன்ஸும் அவர் வரும்போது விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் அவரோட ஆக்டிங் ஆகட்டும் மாஸ் பலமா இருந்தது. ருக்மணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்பதான் வந்து இது மதராசி பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் வந்து அதுலயே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இதுல ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஃபரன்ஸ்னா என்ன சொல்றது, அது வந்து இப்போ எடுத்திருக்கிறது வந்து இன்னும் பாஸ்ட்ல வந்து நடந்தது. அந்த காந்தாரா 1ல அந்த கல் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி அது மக்கள் கிட்ட போச்சு, அந்த ராஜா கதை அதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா. வில்லன் வந்து அப்பா பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கலாம்ன்ற அளவுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங் கேரக்டரா ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. இப்போ சாப்டர் 1 வந்து நம்ம பார்த்து முடிக்கும் போது எப்படி அது வந்ததுன்னு இதுக்கு லீட் கொடுத்தாங்க. சோ சாப்டர் 2க்கும் நல்ல லீடா தான் இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் பார்ட் 3 வந்து பார்க்கணும்ன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. படம் பார்த்த பிறகு 1000 கோடி அப்படிங்கிறது நிறைய பேர் பாசிபிள்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு படத்துல ஸ்டஃப் இருக்கு, அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கு, அந்த அளவுக்கு சிலிக்க சீன்ஸ் எல்லாம் இருக்கு. வாவ் 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 அப்படிதான் சொல்லணும். சூப்பரா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர் வாட்ச், மஸ்ட் தியேட்டர் வாட்ச். இப்போ எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் லாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்றதுக்கு வந்து எந்த வித காரணமுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு படம். மஸ்ட் வாட்ச் தியேட்டர்ஸ்ல. அவங்க தான் வந்து படத்தோட நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அவங்க தான் வந்து ரொம்ப நல்ல ரோல் போர்ட்ரே பண்ணிருக்காங்க படத்துல. ஆமா செகண்ட் ஹாஃப்ல நல்ல ட்விஸ்ட் இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க அவங்க. அதுதான் பிரதர், அது தமிழ் டப்பிங் டீம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பிஜிஎம் நல்லா இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டப்பிங்ல வந்து அது ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கு. அடிக்கடி ஓவர்லாப் ஆகிற மாதிரி சில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய டைலாக்ஸ் புரியவே இல்லை. இவங்க தமிழ் டப்பிங் வந்து சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா அது ரொம்ப மைனஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய பேர் டயலாகே புரியல, சும்மா பக்கத்துல இவங்க கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அது பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் ஓவர்லாப் ஆனதால வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய டைலாக்ஸ் புரியல. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் செம ஒர்த். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா வந்த படத்துல வந்து ஒர்த்தான விஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்துல தான். கடைசி 20 மினிட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர் வாட்ச், மஸ்ட் வாட்ச். செம கூஸ் பம்ப்ஸ் தான். இன்ஃபேக்ட் வந்து இது தமிழ் டப்பிங் படம் அப்படின்ற மாதிரி தெரியல. கடைசி 20 மினிட்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அவர் கண்டிப்பா திருப்பி நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஏன்னா ஆமா செம ஒர்த். பிளஸ் வந்து என்னன்னா ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி மற்ற ரெண்டுத்துக்குமே நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மூவி சூப்பரா இருக்கு. விஷுவல் ட்ரீட் சூப்பரா இருக்கு. எல்லாம் அந்த சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. அதான் அவங்க சொன்ன மாதிரி டப்பிங் மூவி மாதிரி தெரியல, சூப்பரா இருக்கு. அவங்கவுங்க பார்ட் சூப்பரா எல்லாமே 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோயின் பார்ட் அவங்களும் வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல.
இன்னொரு ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. போரிங்கா இருக்கா? எங்கேயுமே போர் அடிக்கல. ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது கனெக்ட் ஆகுதா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் அந்த அளவுக்கு பார்க்கல. இந்த படத்தோட இந்த படத்தை லிங்க் பண்ணலாம். அப்படி எனக்கு தெரியல. எனக்கு இந்த படம் யூனிக்கா பிடிச்சிருக்குப்பா, அவ்வளவுதான். ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த டைப் அவங்க அந்த ஆங்கிள் நாங்க வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். சூப்பரா பண்ணிருக்காங்க. டிஃபரண்டா ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றாங்க கிளைமேக்ஸ். அது நல்லா இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். ஓகே. விஎஃப்எக்ஸ்ல எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பர். எல்லாமே அதான் ஓவராலா 10 களை கொடுப்பீங்க? கொடுக்கலாம். 8 9 கொடுக்கலாம். 8 9 கொடுக்கலாம்.